சோழியை முடிச்சு விட்டாங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? போன வருஷம் தான் சரி எல்லா மேட்சும் அப்படியே அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. அடுத்த மேட்ச்ல அப்படியே கம்பேக் கொடுக்க போறானுங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கம்பேக் அடிச்சு நிமித்திடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா இப்ப வரைக்கும் பிரச்சனை தெரியலையாடா? ஏன்டா எவனுமே விளையாட மாட்டீங்க? பேட்டிங் லைன் அப் இந்த வருஷம் பயங்கரமா இருக்கு இப்படின்னு சொன்னீங்களேடா. சேட்டன் வந்தல்லே பிஜிஎம் எல்லாம் போட்டு கிளப்பி விட்டு சேட்டன் என்னடா கழட்டினாருன்னு வந்து எங்களையே வந்து கழட்டு வாங்கிடா எல்லாரும் சேர்ந்து. நேத்திக்கு முடிச்ச காலம்லாம் நாளைக்கு வந்து கலாய்ப்பான்டா. சிஎஸ்கே எவ்வளவு பெரிய லெகசி டீம்டா, இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கு. இதுல ஜடேஜா வேற விக்கெட் எடுத்துட்டு சுடுறாப்ல. இப்ப பார்த்தா கதற வேண்டிய தருணம் ஆக்கி விட்டானுங்க. இல்லடா 10 ரனுக்கு ஒரு விக்கெட் போறீங்க, வர்றானுங்க அடிக்கிறாங்க விக்கெட், வர்றானுங்க அடிக்கிறாங்க விக்கெட், ரிப்பீட்னு போய்கிட்டே இருக்கானுங்க. நம்ம பங்காளிஸ் எப்படி அடிச்சானுங்க நேத்திக்குதான் அப்படி ஜெயிச்சு அப்படி கம்பீரமா வந்தானுங்க. சரி எல்லாருமே ஜெயிக்கிறானுங்க, ஆர்சிபியும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, மும்பையும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, சோ நம்மள ஒரு மேட்ச் ஜெயிச்சு அப்படி வரலாம்னு சொல்லி ரெடி ஆனா உனக்கு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வருவானுங்கடா, பார்ட்னர் ஆகி வருவானுங்க மொத்தமா. என்னடா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் வம்பிழுத்து வச்சிருக்கோம்டா. நீங்க என்னடா ஜெயிக்கிறீங்க, நாங்க நாளைக்கு அடிக்கிறோம் படுறா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பஞ்சாயத்து இழுத்து வச்சா இவனுக்கு எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்கானுங்க பாத்தீங்களா? ஒரு விளையாடே ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிச்சு இந்த சீசன்ல என்ன பண்ண போறானுங்கன்னு. பாரு போன வருஷம் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நாங்க வந்து விட்டு கொடுக்காம எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம டிஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணுவோம். அந்த ஈக்குவலுக்கு ஒழுங்கா ரிட்டர்ன் வரல என்ன பண்ண முடியும்? நாங்க தான் அடி வாங்கணும் போங்க.